சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைங்க என்பது நீண்ட காலமாக தமிழ்நாட்டிலே பேசப்பட்டு வருகிற ஒன்று. புதிதாக விஜய் முன்வைக்கவில்லை. விஜய் சொன்ன பிறகுதான் நடக்கிறது, விஜய் பேசிய பிறகுதான் நடக்கிறது என்கிற தோற்றத்தை பல்வேறு தில்லுமுள்ளு அரசியலின் அடிப்படையில் தான் என்கிற கருத்து இப்போது வலுப்பெற்றிருக்கிறது. அந்த ஒற்றுமையாக இருந்திருந்தால், தங்களுக்கிடையிலே கூட்டணி அமைத்திருந்தால், அவர்கள் என்னதான் தில்லுமுள்ளு செய்திருந்தாலும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. எச் ராஜா பேசுகிற அரசியலாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை பேசுகிற அரசியலாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் கவன ஈர்ப்புக்காக செய்கிறார்கள். அதாவது 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அரியணை இருக்குது டெல்லியில். இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்தியா கூட்டணி பலவீனமே பார்க்குறாங்க. இது எப்படி தொடர்ந்தால் 2026 இந்தியா கூட்டணி பெரிய சம்மிட் அடியாக இருக்குன்னு எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? பாஜக ஆட்சிக்கு வந்தது பல்வேறு தில்லுமுள்ளு அரசியலின் அடிப்படையில் தான் என்கிற கருத்து இப்போது வலுப்பெற்றிருக்கிறது. அந்த செய்திகளும் இப்போது அம்பலமாகி இருக்கின்றன. வெளிமாநிலங்களிலிருந்து ஏராளமானவர்களை, லட்சக்கணக்கான பேரை வாக்காளர்களாக, புதிய வாக்காளர்களாக வாக்குப்பட்டியலில் இணைத்து அவர்களெல்லாம் கொண்டு வந்து வாக்களிக்க செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதற்கான ஆதாரத்தையும் மக்களவையில் ராகுல் காந்தி எடுத்து வைத்திருக்கிறார். இது ஒரு புறம். அடுத்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் என்பதனால் அவர்கள் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. நாங்களும் அதை சுட்டி காட்டுகிறோம். ஒற்றுமையாக இருந்திருந்தால், தங்களுக்கிடையிலே கூட்டணி அமைத்திருந்தால், அவர்கள் என்னதான் தில்லுமுள்ளு செய்திருந்தாலும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. பாஜகவை வீழ்த்தியிருக்க முடியும். கிட்டத்தட்ட 1.99 2% வாக்குகளில் தான் அவர்கள் இவ்வளவு இடங்களை வென்றிருக்கிறார்கள். காங்கிரஸின் வாக்குகளால் ஏறத்தாழ 16 இடங்களில் ஆம் ஆத்மி தோல்வியை தழுவியிருப்பதாகவும் ஆய்வுகள் சொல்லுகின்றன. இதை தடுத்திருக்க முடியும். இவ்வாறான ஒரு சூழலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு இடையில் ஈகோ பிரச்சனைகளை முன்னிறுத்தாமல் தேசிய அளவில் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருந்து செயல்படுவதன் மூலம்தான் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்களை, அவர்களின் சதி அரசியலை முறியடிக்க முடியும். தமிழகத்தில் விசிகோட கொடியேற்றினா அவங்க மீது வழக்கு தொடர்றதும் கைது நடவடிக்கை பார்க்க முடியுது. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் எச் ராஜா பேச்சை பெரும் வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் அவர் மேலே கைது நடவடிக்கை வழக்கு பதிவில் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. தமிழக அரசு பேக்கர்லேருந்து பாஜக இயக்கிறதா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஆதாரம் இல்லாத ஒரு அவதூறு. இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே உறவு இருப்பதாக முடிச்சு போடுவது ரொம்ப அபத்தமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். மிக கடுமையாக திமுக கூட்டணி கட்சிகளும் பாஜகவினுடைய அரசியலை கடுமையாக எதிர்க்கிறோம். அதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் பரபரப்பை ஏற்படுத்துகிறார்கள். எச் ராஜா பேசுகிற அரசியலாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை பேசுகிற அரசியலாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் கவன ஈர்ப்புக்காக செய்கிறார்கள். தங்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்தால் அதை வைத்துக்கொண்டு இங்கே திமுகவா பாஜகவா என்று அரசியல் செய்யலாம் என கணக்கு போடுகிறார்கள். அதற்கு வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது, இடம் கொடுத்து விடக்கூடாது என்று மிக நிதானமாக திமுக அரசு இந்த பிரச்சனைகளை கையாளுகிறது என்று நான் நம்புகிறேன். சார், விஜய் விடக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையும் பார்த்தீங்கன்னா தமிழக செயல்படுத்துறதா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ வேங்கவேல் தொடர்பாக ஒரு கேள்வி இறக்கி விட்டுருந்தாப்புல, ஆனால் உடனே வேங்கவேல் தொடர்பாக அப்பாவியில் கைது பண்ணிட்டான்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி சாதிவாதிகளை முன்வைக்கிறாப்புல. இது திமுக செயல்படுத்துமான கேள்வி. விஜய் எடுக்கிற ஒவ்வொரு அறிக்கையும் தமிழக அரசு முன்வைக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? விஜய் வைக்கிற இந்த கோரிக்கைகள்லாம் நீண்ட காலமாக எல்லோரும் வைத்து வருகிற கோரிக்கை தான். சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைங்க என்பது நீண்ட காலமாக தமிழ்நாட்டிலே பேசப்பட்டு வருகிற ஒன்று. புதிதாக விஜய் முன்வைக்கவில்லை. வேங்கவேல் பிரச்சனையிலும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் பாதிக்கப்பட்ட தலித்துகளின் பக்கம் என்று தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். விஜய் புதிதாக குரல் கொடுக்கவில்லை. ஆகவே இதை விஜய் சொன்ன பிறகுதான் நடக்கிறது, விஜய் பேசிய பிறகுதான் நடக்கிறது என்கிற தோற்றத்தை சில ஊடகங்கள் திட்டமிட்டு உருவாக்க முயற்சிக்கின்றன. அது உண்மை அல்ல. இன்றைக்கு கூட முதல்வர் அவர்களை நான் சந்தித்து வேங்கவேல் விஷயம் வழக்கு தொடர்பாகத்தான் ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறேன். சிபிசிஐடி கொடுத்திருக்கிற குற்றப்பத்திரிகையே இறுதியானது என்று ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அரசு இதிலே தலையிட முடியும். தலையிட்டு இதை தீர விசாரிப்பதற்கு ஒரு நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகுதான், அவருடைய கோரிக்கைகளுக்கு பிறகுதான், அவருடைய போர்க்குரலுக்கு பிறகுதான் திமுக அரசு இயங்க தொடங்கி இருக்கிறது என்பது
பொருத்தமானதல்ல, ஏற்புடையதல்ல. தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். ஜீ தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நௌஷாத்.